அதிகாரம் 59 ஒற்றாடல். குறள் 585. கடா உருவொடு கண் அஞ்சாது யாண்டும் உகாமை வல்லதே ஒற்று. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஒற்றப்பட்டார் கண்டார் ஐயுறாத வடிவோடு பொருந்தி அவர் ஐயுற்று அரியலூரின் செயிர்த்து நோக்கிய அவர் கண்ணிற்கு அஞ்சாது நின்று 4 உபாயமும் செய்தாடும் மனத்து கொண்டவற்றை உமிழாமை வல்லவனே ஒற்றவனாவான் என்கிறார். இது அரசர் காலத்தில் ஒற்றவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெய்வப்புலவர் வலியுறுத்துகிறார். அதாவது, ஐயப்படாத உருவத்தினோடு எவருடைய பார்வைக்கும் அஞ்சாமல் எந்த இடத்திலும் தன் மனத்தில் உள்ளதை வெளிப்படுத்தாத வல்லமை உடையவனே ஒற்றனாவான். சுருக்கமாக இது விளக்கமாக சொல்கிறேன் என்ன என்பதை கேட்கிருக்காங்க. அதாவது, ஐயப்படாத உருவத்தினோடு, அடுத்தவன் சந்தேகப்படாத உருவத்தினோடு எவருடைய பார்வைக்கும் அஞ்சாமல், எவருடைய அதாவது அடுத்தவன் இவரை குற்றம் வந்திருக்கான்னு பார்த்து விடுவான் என்று அஞ்சாமல், எந்த இடத்திலும் தன் மனத்தில் உள்ளதை வெளிப்படுத்தாத, எந்த இடத்திலும் தன் மனத்தில் என்ன இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தாத வல்லமை உடையவனே ஒற்றனாவான். அத்தகையவன்தான் ஒற்றவன் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். என்ன அற்புதம்! ஒற்றவன் நிச்சயமாக அம்பாசடர். இப்போ நம்ம அமைச்சரை நம்ம மக்களாட்சியில் அம்பாசடர் வைத்திருக்கிறோம். அம்பாசடர்னால் என்னென்னா, அவன் ஐஏஎஸ் அதிகாரியை தான் இங்கே வச்சுருப்போம். அதுலேயும் சிறந்தவனாக அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் இங்கே அம்பாசடராக வச்சுருப்போம். இதற்கு மத்திய அரசாங்கத்தில் ஒருத்தர் ஜெய்சங்கர்னு இப்போ ஒரு அமைச்சராக இருக்கார். அவர் முதல்ல அம்பாசடராக இருந்தார். அதை தான் சொல்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்கள். அடுத்ததுங்க, அதிகாரம் 64 அமைச்சு பற்றியே சொல்கிறாரு. குறள் எண் 635. அறனறிந்து ஆன்று அமைந்த சொல்லான் எஞ்ஞான்றும் திறனறிந்தான் தேர்ச்சி துணை. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அரசனால் செய்யப்படும் அறங்களை அறிந்த தனக்கு ஏற்ற கல்வியால் நிறைந்து அமைந்த சொல்லை உடையவனாய் எக்காலத்தும் வினை செய்யும் திறங்களை அறிந்தான் அவருக்கு சூழ்ச்சி துணையாம் என்கிறார். அதாவது சுருக்க விளக்கமாகவும் சொல்கிறேன். அறங்களை அறிந்து அறிவு நிறைந்த சொல்லை உடையவனாய் எப்பொழுதும் செயல்களை செய்யும் வழிகளை அறிந்தவன் ஆலோசனை கூறுதற்குரிய துணையாவான் என்கிறார். அதாவது, அறங்களை அறிந்து அறிவு நிறைந்த சொல்லை உடையவனாய் எப்பொழுதும் செயல்களை செய்யும் வழிகளை அறிந்தவன் ஆலோசனை கூறுவதற்கு துணையாவான். அதாவது, இப்போ ஒரு மாநில அமைச்சருக்கோ அல்லது மத்திய அமைச்சருக்கோ ஒரு பிஏ மாதிரி ஒருத்தனை வச்சுருப்பாங்க. அவன் தான் இதெல்லாம் அவர் பிஏ சாதாரணம் இல்லை, அவன் அரசியல்காரனை வச்சுருக்க மாட்டாங்க. அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் வச்சுருப்பாங்க. ஒரு கலெக்டர் செயலாளர் இருக்கார்ல, செயலாளர்னு இருப்போம். இந்த பொதுத்துறை செயலாளர், இப்படி ஒவ்வொரு துறைக்கும் செயலாளர் இருப்பார்ல, அந்த செயலாளரை தான் அவர் தனக்கு ஆலோசனை கூறக்கூடியதான் வச்சுருப்பார். இதுதான் மக்களாட்சிகள், அது மன்னராட்சிகள். அதைத்தான் அற்புதமாக எடுத்துரைத்துள்ளார். அதனைத்தான் இப்போ அவர் தெய்வப்புலவர் என்ன சொன்னாரோ அதனைத்தான் இப்பொழுது மக்களாட்சிகளும் பின்பற்றி வருகிறார்கள். அது மாறாத உண்மை. நன்றி. நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.